இன்னைக்கு பேச போகிறது வந்து இயேசு கிறிஸ்து ஒரு சில வார்த்தைகளை வந்து அவரை நினைவு கூறும் வகையில் சபைக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த வார்த்தைகளை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். எவ்ரி மந்த்தும் வந்து நம்ம இந்த அப்பத்தை பிற்கிறதும் இந்த திராட்சை ரசத்தை பருகிறதும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். அந்த ஒரு செயலை குறித்து இன்றைக்கி பார்க்கலாம். நீங்கள் அதை பேர் பார்த்துருக்கீங்க நிக்லேஷ், இந்த ப்ரெட்டு கொடுப்பாங்க சர்ச்சில், ரைட்? ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 4 இடங்களில் மென்ஷன் ஆகிருக்கு. ஓகே, முதல் இடம் வந்து மத்தேயு 26வது அதிகாரம் 26லிருந்து 29 வரைக்கும். இயேசு கிறிஸ்து இதை ஆரம்பித்த இடம் வந்து பஸ்காவின் விருந்தில் சீஷர்களுக்கு இதை ஆரம்பித்தார். ஸோ 2வது இடம் வந்து மார்க்கு 14வது அதிகாரம் 22லிருந்து 25 வரைக்கும். 3வது வந்து லூக்கா 22வது அதிகாரம் 17லிருந்து 20 வரைக்கும். இந்த மேலறையில் 11 சீஷர்களோடு இந்த உடன்படிக்கையை அவர் ஆரம்பித்தார். ஸோ 4வதாக மென்ஷன் ஆகிருக்கிறது வந்து 1 கொரிந்தியர் 11:23லிருந்து 26 வரைக்கும். ஸோ இருக்கிற சுவிசேஷ பத்திரிகைகளில் ஒரு நபர் மட்டும் மென்ஷன் பண்ணலை. அது யாருன்னு கேட்டிங்கன்னா யோவான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் வந்து அந்த மேலறையில் அவர் உபதேசித்த விஷயங்களை ரொம்ப விவரித்து யோவான் 13லிருந்து 17 வரைக்கும் எழுதினார், ரைட்? அதில் ரெட் கலர் பைபிளில் பார்த்தீங்கன்னா 13லேருந்து 17 வரைக்கும் நிறையா ரெட் கலர் லெட்டர்ஸ் இருக்கும், இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள். ஓகே, இயேசு கிறிஸ்து 2 நபர்களுக்கு நினைவகத்தை எழுப்பி இருக்கிறார், மெமோரியல், ரைட்? யாருன்னு தெரியுமா? ஒரு நபர் வந்து மரியாள். யோவான் 12ல் வந்து அந்த நலதம் அப்படின்ற ஒரு பரிமள தைலத்தை வந்து இயேசு கிறிஸ்து அவங்க ஊரில் இருக்கும்போது அதை உடைச்சி இயேசு கிறிஸ்துவனுடைய கால்களில் ஊற்றி அவருடைய கால்களை கழுவும் பொழுது இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கு மரியாளின் கிரியையும் கூறப்படும் அப்படின்னு சொன்னார். அவர் மரியாளுக்கு ஒரு நினைவகத்தை ஏற்படுத்தினார் அவளுடைய அன்பின் கிரியைக்காக. ஸோ 2வதாக வந்து நினைவு சின்னம் அல்லது நினைவகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய அன்பின் கிரியைக்காக இவரை நினைவு கூறும்படி ஒரு சின்ன நினைவகத்தை ஏற்படுத்தினார். அது வந்து மத்தேயு 26வது அதிகாரம் நம்ம பார்க்க போகிறோம், படிக்கலாம். மத்தேயு 26லிருந்து 29 வரைக்கும். அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது அப்படின்னார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினா நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அந்த அநேகர்ன்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, யூதர்களை தாண்டி மற்ற ஜாதிகளுக்கு, ரைட்? ஸோ அவங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் மற்ற ஜாதிகளுக்கும் அநேகருக்காக சிந்தக்கூடிய இரத்தமாக இருக்கிறது. இது வந்து மத்தேயு 26ல். மார்க்கு 14 பார்க்கலாம். இந்த ஒரு நிகழ்வை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அந்த நிகழ்வில் ஒரு சில பாயிண்ட்ஸ், ஒரு சில விஷயங்கள், அது என்ன, எதற்காக பேசினார்,
அதனுடைய அர்த்தம் என்ன? மார்க் 14:22 அதே நிகழ்வு தான் மார்க் எழுதியிருக்கிறது. அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். இது அவர் பஸ்கா பண்டிகையை அனுசரித்த விதம் சீஷர்களோடு. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஓகே, லூக்கா 22. பதினேழு to 20. அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். பின்பு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஸோ இதை பண்ணும்பொழுது நம்மளுடைய சிந்தனை கிறிஸ்துவை நினைவு கூறும்படி இருக்க வேண்டும் அப்படின்றார். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஓகே, அவரை நினைவு கூறும் வகையில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ இதில் ஒரு 8 பாயிண்ட்ஸ் நான் முதல்ல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்பர் 1, இது அவரை நினைவு கூறும் வகையில் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஒருத்தரை நினைவு கூறுறோம் அப்படின்னு சொன்னோன்னே இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்த்தது கிடையாது இல்லையா? ஸோ அவரோட ஃபோட்டோகிராஃப் கிடையாது. இந்த இடத்துல அவரை நினைவு கூறும் வகையில் அப்படின்றதுக்கு அவரே எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறாரு. எவ்விதமாய் நினைவு கூற வேண்டும் அப்படின்னு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மரணத்தை அறிந்து நினைவு கூறும் வகையில். ஏன்னா அவர் செய்ய சொல்கிறது அதில் விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மரணத்தை அறியும் வகையில் அவரை நினைவு கூறுகிறோம். இதுதான் 2வது பாயிண்ட். எப்படி மரணத்தை அறியும் வகையில்? அவர் என்ன சொல்கிறாரு? பிரெட்டை உடைச்சி, இது என்னுடைய சரீரம் அப்படின்றார். திராட்சை ரசத்தை எடுத்து, இது என்னுடைய ரத்தம் அப்படின்றார். அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு? இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சரீரம் அப்படின்றார். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம் அப்படின்றார். இதை பண்ணும் பொழுது அவருடைய மரணத்தின் அர்த்தத்தை உணர்ந்து நாம் அவரை சிலுவையின் நிமித்தமாக நினைவு கூறுகிறோம். ஓகே, இதுதான் என்னுடைய 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னென்னா, அவருடைய மரணத்தின் குணாதிசயம் நம்மை மீட்கக்கூடிய ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. இதை நல்லா ஊர்ந்து கவனிச்சு பாருங்களேன். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அப்படின்றார். இந்த சின்ன பிரெட் பீஸை வாங்குறேன் நான், இது எனக்காக கொடுக்கப்பட்ட அவருடைய சரீரம். எனக்காக சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம். முதல்ல அவரை நினைவு கூறுறேன். 2வது அவருடைய மரணத்தின் வாயிலாக அவரை நினைவு கூறுகிறேன். 3வது அந்த மரணமானது என்னுடைய மீட்பின் குணாதிசயத்தை கொண்டிருக்கிறது. தேர்ட் பாயிண்ட். இந்த தேர்ட் பாயிண்ட்டை பற்றி பேசும்போது மேபி 4th பாயிண்ட். அந்த மேலறையில் உட்காந்து அவங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.
ரைட். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து இயேசு தன்னுடைய மரணத்தை பற்றி பேசுவார். அந்த மரணத்தை கேட்கும்போது பேதுரு சொல்லுவான், நோ, உங்களுக்கு கிராஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே, இது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. அவருடைய மரணத்தின் நிமித்தமாக இந்த பஸ்கா பண்டிகையின் விருந்தை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரியுமா? இந்த பஸ்கா பண்டிகையின் விருந்தின் நிமித்தமாக அவருடைய மரணத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கு மரணம் புரிஞ்சிருச்சு அவருக்கு. சிந்தப்பட்ட ரத்தம்னோன்னா சிலுவையை பார்க்குறோம், சிந்தப்பட்ட ரத்தம். நம்ம இப்போ கிறிஸ்டியன்ஸாக சிலுவையின் வாயிலாக இந்த பஸ்கா பண்டிகை விருந்தை ரொம்ப எளிதாக புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை. சிலுவைன்றது எதிர்காலமாக இருந்தது. 11 சீஷர்கள் உட்காந்துருந்தாங்க, அவங்களோட இவரும் உட்காந்துருந்தார். அவங்க இதை இனிஷியேட் பண்ணுறாரு. இது உங்களுக்காக உடைக்கப்பட்ட சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அப்படின்னா, இதன் வாயிலாக அவர்கள் சிலுவையை புரிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு இருந்தது. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்திருக்கும். ஏன்னா சிலுவையின் மரணம் என்பது அவங்க வந்து எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தது. நீங்கள் லூக்கா 24வது அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் 2 சீஷர்கள் பேசிக்கிட்டே போவாங்க. அவங்க பேசிக்கிட்டே போகிறது என்னென்னா, பொலிட்டிக்கல் ரிடம்ஷனை பற்றி பேசுவாங்க. ரோமரோட கையிலேருந்து இவர் ஒருத்தர் தான் எங்களை மீட்பாருன்னு நினச்சோம், இப்போ அதுவும் இல்லை, இறந்து 3 நாள் ஆச்சு அப்படிம்பாங்க. ஸோ அப்போ அவர் பாவத்தின் மீட்பை பற்றி அவங்களுக்கு விளக்கப்படுத்துவார். ஸோ இதில் வந்து இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அப்பம், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அப்படிங்கும்போது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவங்களுக்கு என்ன தெரியுமா கம்யூனிகேட் பண்ணுறாரு அவர்? அவருடைய மரணம் என்பது ஒரு அழிவல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு தியாகியாக மரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்காக மரித்தார். He didn't die as a martyr, he died as a savior. அவருடைய மரணம் அப்படின்றது வந்து ஒரு டிசாஸ்டர் கிடையாது. அவருடைய விருப்பத்தின் நிமித்தமாக அவர்களுக்காக அவர் சிந்தின ரத்தம். ரோமர்ஸ் வந்து இவரை தூக்கி கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லலை. இது உங்களுக்காக பிற்கப்பட்ட அப்பம் அப்படின்றார். இது உங்களுக்காக நான் சிந்தக்கூடிய ரத்தம் அப்படின்றார். இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்றார். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த டிசைபிள்ஸ்க்கு அவர் என்ன கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாருன்னா, மை டெத் இஸ் நாட் அ கெலாமிட்டி, இட் இஸ் த பிளான் ஆஃப் காட். மை டெத் இஸ் நாட் அ டிசாஸ்டர், இட் இஸ் த வெரி மைண்ட் ஆஃப் காட். இது ஒரு அழிவோ ஆபத்தோ கொலையோ இல்லை தீமையினுடைய உயர்வோ அப்படி கிடையாது. இது நன்மை அப்படின்னாரு. இன்னொரு விதத்தில் பார்த்தோன்னா வந்து கயபு அப்படின்ற ஒரு பிரதான ஆசாரியார், பிலாத்து அப்படின்ற ஒரு கவர்னர், அப்புறம் மத தலைவர்கள், அப்புறம் சகல யூதர்கள், அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து அவரை சிலுவையில் தூக்குறாங்க. இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அது வந்து தீமை படம்னா இவர் என்ன சொல்கிறாரு? அந்த தீமையை வென்ற நன்மை இது அப்படின்றாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்க முடியும் உங்களுக்கு பைபிளில்? இல்லை உங்களுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நீங்கள் தீமையை வென்ற ஒரு நன்மை. ஜோசப், ஆதியாகமம் 50:20, நீங்கள் எனக்கு தீமையை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அந்த தீமையை நன்மையின் வாயிலாக வென்று சகலருக்கும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றினார் அப்படின்னார். ஸோ அப்போ அங்கே பேதுரு உட்காந்துட்டு இருக்கும்போது மேபி பரிசுத்த ஆவியானவரை வந்ததுக்கப்புறம் பேதுருக்கு விளக்கப்படுத்தியிருப்பார், இது அழிவல்ல. அப்போதைக்கு அவங்களுக்கு என்ன, இவர் பெரிய லீடராக இருக்கணும், லீடர்னால் இவர் வந்து சிலுவையில் வந்து ஒரு ஹெல்ப்லெஸ் நபராக தொங்க முடியாது, ரைட்? அப்போ அவர் இனிஷியேட் பண்ணுறது என்ன? இது உங்களுக்காக. ஸோ தட் இஸ் மை 4th பாயிண்ட். இது வந்து ஈவில் அல்ல, இட் இஸ் த குட் தட் ஓவர் கேம் ஈவில், ரைட்? ரோமன்ஸ் 12ல் வந்து அப்போஸ்தலன் பால் த லாஸ்ட் வேர்ஸில் சொல்லுவார்,
Do not be overcome by evil, but overcome evil with good and bad. தீமையினால் நீங்கள் வெல்லப்படாமல் தீமையை நன்மையின் வாயிலாக வெல்லுங்கள். எப்போவுமே தீமை நம்மளை அப்படியே இன்ஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த தீமைக்கு நம்ம கிவின் ஆகாமல் அந்த தீமையை நன்மையினால் வெல்லுங்கள் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ஆக்ட் தான் இது. தட் இஸ் மை 4th பாயிண்ட். The 5th பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அன் வாலண்ட்ரி ஆக்ட். இவரை தரத்தரன்னு இழுத்துட்டு போகல. உங்களுக்காக நான் கொடுக்கப்பட்ட, அதில் அவரோட வில் இருந்தது. 100% அவருடைய இணங்குதல் இருந்தது அந்த ஒரு விஷயத்தில். ஸோ அன்றைக்கி அப்பர் ரூமில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு நான் ஏற்கனவே அந்த பாயிண்ட்டை சொன்னேன். நமக்கு சிலுவை நிமித்தமாக இது புரிகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்க சிலுவையே இதை வச்சு தான் புரிஞ்சுக்கணும். ஸோ இது என்னுடைய 5th பாயிண்ட். முழுக்க இணங்கி அவர் இடைப்பட்ட விதம் தான் இந்த விதம். 6th பாயிண்ட் என்னென்னா, இது ஒரு புதிய யுகத்தை ஆரம்பிக்க போகிறது அப்படின்னார். அவர் பேசின விதம் என்னென்னா, உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னார். இது என்னுடைய 6th பாயிண்ட். ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த உடன்படிக்கை அப்படின்றத பைபிளில் வேறு விதமாக பேசணுன்னா மரண சாசனம். மரண சாசனம்னு நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, வில்லு. ஒரு ஆள் சாகிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட வில்லு. ஸோ அந்த வில்லினுடைய சொத்துக்கள், அந்த வில்லினுடைய சுதந்திரம், அந்த மரண சாசனத்தில் உள்ள அனைத்து சுதந்திரம்ன்றது வாரிசு, சொத்து எல்லாமே அது எப்போ நம்ம கைக்கு வரணும்னா ஒரு நபரினுடைய மரணத்திற்கு அப்புறம். ஸோ எபிரேயர் 9வது அதிகாரம் வாங்க, அதில் ஒரு வசனத்தை படிக்கலாம். ஸோ 16வது வசனம். ஸோ தமிழ் பைபிளில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே சாசனத்தை எழுதினவருடைய மரணம் உண்டாக வேண்டும். ஒருத்தர் வில் அப்படின்றது எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களோ, ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம். ஏன்னா அந்த வில்லில் இருக்கிற எல்லா சொத்துக்களும் அவர் எழுதினவருக்கு போய் சேரும். மரண சாசனம் எங்கே உண்டோ அங்கே எழுதினவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். டெஸ்டமெண்ட் இல்லைன்னா கவனன்ட், இல்லைன்னா உடன்படிக்கைன்ற இன்னொரு வார்த்தை, உயில் அப்படிம்பாங்க தமிழில். 9:17 பாருங்கள். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே அந்த மரண சாசனம் உறுதிப்படுத்தப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. ரைட். இப்போ இந்த உடன்படிக்கையை யார் ஆரம்பிக்கிறது? ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த உடன்படிக்கைக்கு இன்னொரு விதமாக பார்க்குறது இது மரண சாசனம். 9:15 பாருங்க. முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ், அதுதான் அந்த மரண சாசனத்தில் இருக்கிறது, நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஆரம்ப காலத்திலிருந்து கர்த்தர் மனிதர்களுக்காக ஏற்படுத்தின அந்த நித்திய சுதந்திரத்தை நாம் அடையும்படி புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். இது உங்களுக்காக பிற்கப்பட்ட அப்பம் அப்படின்னோன்னா வாங்கி போய் பேசிட்டு அவ்வளோதானா எனக்கு அப்படின்றது இல்லை. அந்த நித்திய சுதந்திரத்தை நாம் அடைந்து கொள்வதற்காக அந்த மரண சாசனம் உறுதிப்படுத்தப்படும் வகையில் இவர் மரணம் அடைந்தார். வெறும் அப்பா மாத்திரம் இல்லை, பரலோகம், பரிசுத்த ஆவியானவர், சபை, கிறிஸ்துவனுடைய சரீரம், நாம் தேவனுடைய பிள்ளை, அதிகாரம், உரிமை, ஜெபம், மேலே எடுத்துக்கொள்ளப்படும் நாள், அனைத்து நித்திய சுதந்திரத்தையும் நாம் அடைந்து கொள்வதற்காக அவர்
மரணமடைந்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரானார். ஸோ எபிரேயர் 9, 15, 16, 17 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்சஸ். ஒரு இடத்துல உடன்படிக்கைன்னு வரும், இன்னொரு இடத்துல வந்து மரண சாசனம்னு வரும். ஒரு இடத்துல கவனன்ட்னு வரும், இன்னொரு இடத்துல வந்து டெஸ்டமெண்ட்னு வரும். ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னா, முதல்ல கவனன்ட்டாக உடன்படிக்கையை ஆரம்பிச்சது, அந்த உடன்படிக்கையின் நிறைவேற்றுதலாக, அந்த உடன்படிக்கையின் கடைசியாக இயேசு கிறிஸ்து மரண சாசனத்தை எழுதி அந்த மரண சாசனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நித்திய சுதந்திரத்தையும் நாம் அடைந்து கொள்வதற்காக அவர் மரணமடைந்து அந்த மரண சாசனத்தை நமக்காக உறுதிப்படுத்தினார். இவ்வளவு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல, உடனே அதை இனிஷியேட் பண்ணினார். ஸோ அப்போஸ்தலர்கள் 1வது அதிகாரத்தில் வந்து அவங்க கேட்பாங்க, இப்போ நீங்கள் ராஜ்யத்தானே கொடுக்க போகிறீங்களா நீங்கள்? அவர் சொல்வார், வெயிட் பண்ணுங்கள் ஒரு 10 days. ஸோ பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கப்புறம் அவங்க ராஜ்யத்தை தேடலை, சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. ஸோ அது என்னுடைய 6வது பாயிண்ட். இது ஒரு புதிய யுகத்தை ஆரம்பிக்கக்கூடியது. ஸோ பைபிள் எபிரேயரோட புக்கில் எடுத்து 9th chapter 10th chapter பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கவனன்ட் இஸ் டன் அவே வித் அப்படின்னு போட்டிருக்கோம். முதலாம் உடன்படிக்கை தள்ளி வைக்கப்பட்டது, நிறைவேற்றப்பட்டது, ரைட்? அதனுடைய முடிவாக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் புதிய இரண்டாம் உடன்படிக்கைன்னு சொல்லலை, புதிய உடன்படிக்கை. பைபிள் இன்ஃபேக்ட் சொல்லுவது புதிய உடன்படிக்கை என்பது பழைய உடன்படிக்கை தள்ளப்பட்டது. இதை புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ஃபோனில் வந்து நியூ வெர்ஷன் அப்டேட் ஆகும்போது ஓல்டு வெர்ஷன் ஆக்சுவலாக போயிடும். அதை நிறைவேற்றுதலாக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஸோ 7th பாயிண்ட், எவ்வளவு பலி வந்து மோசஸ் விட்டிருப்பார், எக்கச்சக்கமான பலி, ரைட்? அது யாரோ ஒரு ஸ்காலர் கால்குலேட் பண்ணார், எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த டெம்பிளில் இருக்கிற பலியை மட்டும் போட்டார்னா ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் எவ்வளோ உயரத்துக்கு ரத்தம் வந்திருக்கும் அப்படின்ற அளவுக்கு கால்குலேட் பண்ணாங்க. அவ்வளவு சிந்தப்பட்ட ரத்தம், ரைட்? ஸோ அதே எபிரேயர் 9வது அதிகாரத்தில் பாருங்கள் நீங்கள், அதனுடைய முடிவாக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஸோ நம்ம இந்த வசனத்தை படிச்சிட்டோம், ஏற்கனவே புரிஞ்சிருச்சு. 14, மரண சாசனம் எங்கே உண்டோ அங்கே எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும், ஏனெனில் அந்த மரண சாசனம் இல்லாவிட்டால் உறுதிப்படுத்தப்படப்படாது. ஸோ 15 பார்க்கும்போது, நாம் நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக வந்தவர் அவர். அந்த புதிய உடன்படிக்கை நத்திங் பட் மரண சாசனம் கிறிஸ்துவனுடைய. ஸோ அந்தபடி 9:18, முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. ஒரு நிமிஷம் யோசிங்க நீங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? ஓ, கிறிஸ்து மரிக்கப் போகிறார். வேற என்ன தெரியுது? நோய்வாய்ப்பட்டு மரிக்கல, பலியாக மரிக்கிறார். சிந்தப்பட்ட ரத்தம். யூதர்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும், ரத்தம் சிந்துதலின்றி பாவம் மன்னிப்பு கிடையாது. எபிரேயர் 9:22. ஏதோ டிசீஸ் வந்து டொம்முன்னு அங்கே சாகலை, ஓடி நடந்துக்கிட்டு இருக்கும்போது தடுக்கி விட்டு கீழே விழுகலை, கிருபாதார பலியாக மரித்தார், ரைட்? மரணத்திலேயே 2 விதமான மரணம் இருக்குது. நேச்சுரல் டெத் ஒன்று, இன்னொன்று வந்து சாக்ரிஃபிஷியல் டெத். அந்த சாக்ரிஃபிஷியல் டெத்தை தான் வந்து ரத்தத்தை தனியாகவும் சரீரத்தை தனியாகவும் பேசினார். ஸோ பழைய ஏற்பாட்டில் வந்து ஒரு அனிமலை கொண்டு வந்தோடனே டக்குன்னு கட் பண்ணுவாங்க அனிமலை, எல்லா ரத்தத்தையும் அந்த பலிபீடத்தில் எடுத்துட்டு அப்புறமா அந்த ஃப்ளஷை உள்ளே எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அது பலியிடப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி, இல்லைன்னா பலியிடப்பட்ட காளை, வெள்ளாட்டுக்கடா. அந்த பலின்ற வார்த்தை வந்து அந்த புதிய உடன்படிக்கையில் வந்து அவர் சிம்பாலிக்கலாக பேசும்போது ரொம்ப அழகாக பேசினார். ஸோ எபிரேயர் 9வது அதிகாரம், இன்னும் ஒரு சில வசனங்கள் யோசித்து பாருங்கள். இவ்வளவும் மைண்டில் கிராஸ் ஆகும், ரைட்? அது நமக்கு கொடுக்கப்படுற பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. என்னை நினைவு கூறும் வகையில் அப்படின்றார். அவரை நான் எப்படி நினைவு கூறுறது? 5 அடி 6 அங்குலம், 2 அடி 4 அடி 80 kg? நோ, த்ரூ த கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிருபாதார பலி, புதிய உடன்படிக்கை, பாவத்திற்காக நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக மன்னிக்கப்பட்டவன், நீதிமான், இதெல்லாம் கிராஸ் ஆகணும் நம்ம மைண்டில்.
ஸோ எபிரேயர் 9வது அதிகாரம் 19. ஸோ உடன்படிக்கையை பற்றி பேசும்போது ஒரு ஆளை நம்ம கண்டிப்பாக பேச வேண்டியது மோசே. எப்படி எனில் மோசே நியாயப்பிரமாணன்றது ஒரு உடன்படிக்கை. நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளையையும் சொன்ன பின்பு இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்காக கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னார். இவர் என்ன சொல்றாரு? இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் ரத்தம். இதுதான் புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையின் நிறைவேற்றுதல். ரோமர் 10வது அதிகாரம் 4வது வசனம். இதை அனுசரித்த நாள் என்ன நாள்னு தெரியுமா? பஸ்கா பண்டிகையின் தினம். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் நிக்லேஷ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். பஸ்கா பண்டிகைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 லட்சம் ஜனங்கள் அப்ராக்சிமேட்டாக சொல்லணுன்னு, இந்த ஜனங்கள் 400 வருடமாக அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். அந்த ஜனங்களை ஒரு மரணத்தின் நிமித்தமாக அந்த அடிமைத்தனத்தின் அடையாளத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களுக்கு புதிதான ஒரு தேசத்தை கொடுத்து அவர்களுக்கு புதிதான அடையாளத்தை கொடுத்த நாள் தான் அந்த பஸ்கா பண்டிகை. ஸோ அந்த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு ஒரு ஆடை பார்த்து அந்த ஆட்டை வெட்டி அதனுடைய இரத்தத்தை டோர் போஸ்ட்டில் தெளிச்சிட்டு அதனுடைய மாமிசத்தை சுட்டெரித்து அவங்க சாப்பிடுவாங்க. அந்த இரத்தமானது அந்த டோர் போஸ்ட்டில். ஸோ அன்றைய தினம் கர்த்தர் அந்த எகிப்து தேசத்தில் அந்த வீடுகளின் வழியாக போகும்போது எந்தெந்த வீடுகளெல்லாம் ரத்தம் இருந்ததோ அந்த வீடை கடந்து சென்றார். அதுதான் பஸ்கா, பாஸ் ஓவர். கடந்து சென்று எந்தெந்த வீட்டிலெல்லாம் ரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் ஒரு மரணம் விழுந்தது. இந்த வீட்லேயும் மரணம் இருந்தது, அந்த வீட்லேயும் மரணம் இருந்தது. அந்த வீட்டில் ஒரு ஆண் பிள்ளை முதலாவது. இந்த வீட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆடானது அடிக்கப்பட்டது. ரைட்? இது பஸ்கா பண்டிகையின் தினம் அடிக்கப்பட்ட ஆடு. 1 கொரிந்தியர் 5 பாருங்க. கோகுலண்ணா நீங்கள் படிக்கிறீங்களா அந்த வசனத்தை? 1 கொரிந்தியர் 5 7 5:7. பலியிடப்பட்டிருக்கிறார். அந்த இடத்துல புளித்த மாவு இல்லாதுன்றது பாவத்திற்கு அடிமையாகிறாமல். புளித்த மாவுன்றது பாவத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலி இருக்கிறாரு. ஸோ அப்போ அந்த புதிய உடன்படிக்கையில் கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறாரு? நீதிமானாய் பார்க்க தீர்மானித்திருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கை நமக்கு என்ன வருது? நித்திய சுதந்திரம். அந்த நித்திய சுதந்திரத்தை எப்படி சொல்கிறாரு? எபிரேயர் 9:15-16 மரண சாசனத்தின் கண்டென்ட். ஸோ எங்கே மரண சாசனத்தை எழுதியவர் இருக்கிறாரோ அங்கே மரண சாசனத்தின் அவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐ திங்க் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பிரசங்கி 7வது அதிகாரம் 1வது வசனம். நாங்கள் ஒரு ஜஸ்ட் நைட்டு ஒரு சின்ன ஒரு ஓஎம்ஆர் பண்ணினோம் நாங்கள். ரைட்டு, பிறந்த நாளை விட மரித்த நாளே உயர்வானது அப்படி. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது, பிற்கப்பட்ட அப்பம், அந்த அனுப்பப்பட்ட அந்த திராட்சை ரசம் அப்படின்றது கிறிஸ்துவனுடைய ஜீவ நாட்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறிக்கக்கூடிய விஷயம். ஸோ we are not saved by the life of Christ, we are saved by the death of Christ. கிறிஸ்துவனுடைய ஜீவ நாட்களின் நிமித்தமாக நாம் ரட்சிக்கப்படவில்லை, கிறிஸ்துவனுடைய மரணத்தின் நிமித்தமாக ரட்சிக்கப்படுகிறோம்.
கிறிஸ்துவனுடைய ஜீவ நாட்களின் நீதி நமக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. ஸோ ஃபியூ பாயிண்ட்ஸ். இதை ஏன் நம்ம நினைவு கூறணும்? ஏன் நினைவு கூறணும்? இதில் ஒர்த் என்ன? எபிரேயர் 12. இந்த மாதிரி நினைவு கூறணுமா? ரோமர்கள்லாம் சிலுவையை இயேசு கிறிஸ்துவை கொன்னார். அதனால் ரோமர்கள் இன்னையிலிருந்து நமக்கு எதிரி. அதனால தான் அவர் இந்த மரணத்தை நமக்கு நினைவு கூற சொன்னார். ரைட்? சம்டைம்ஸ் மூவியில் இந்த ஹீரோ இன்னும் ஞாபகம் வச்சுட்ருக்கான் அவங்க அப்பாவனுடைய டெத்தை. ஏன்னா நீங்கள் எப்படி பழி வாங்கினீங்களோ அதே போல் நடக்கும். அப்பாவை ஒரு ஓட பண்ணோன்னு ஓடும்போது அவன் தடுக்கி விழுந்து எந்திரிச்சு போய் அப்படி சொல்லுவான். அதே போல் ஹீரோவும் அப்படியே ஓடும்போது அந்த இடத்துல அவர் தடுக்கி விழுந்து அந்த விதத்தில் பழிக்கு பழி வாங்கணும்னா இதை ஞாபகம் வச்சு சொல்கிறாரு. ரைட்? அதே கல் பக்கத்தில் வரும், ஹீரோவும் அப்படியே பழைய கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிப்பாங்க. அந்த மாதிரியா? நோ, திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ ஆல் டுகெதர். எபிரேயர் 12 பாருங்கள். ஏன் நம்ம நினைவு கூறணும்? 24. பழிக்கு பழி வாங்கிறதுக்காக நினைவு கூறுறதல்ல. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலுடைய இரத்தம் என்ன பேசினுச்சு? பழிக்கு பழி. இந்த இரத்தம் என்னென்னா பழிக்கு பழி அல்ல, பாவ மன்னிப்பு. இதனால தான் நம்ம நினைவு கூறணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா மனசாட்சி சம்டைம்ஸ் நம்மளை ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்கவே விடாது. நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க, நீ அதை பண்ணியிருக்க, நீங்கள் யூ ஆர் நாட் வொர்தி. கரெக்ட்? ஸோ எபிரேயர் மறுபடியும் ஒன்பதாவது அதிகாரம் 14வது வசனம். இதெல்லாம் ரொம்ப மீனிங்ஃபுல் வேர்டு. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களை உங்கள் மனசாட்சியிலிருந்து செத்த கிரியைகளிலற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எப்படி இந்த ரத்தம் இல்லாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும்? ரைட்? எப்படி அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரத்தில் பேதுரு ஒரு மெசேஜை ப்ரீச் பண்ணியிருக்க முடியும்? அந்த கும்பலில் இருக்கிறவன், நீ தாண்டா பேதுருவை கிறிஸ்துவை மறுதளிச்சு அப்படிங்கும்போது எப்படி அவனால் பேச முடியும்? கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மை அவருக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மளுடைய மனசாட்சிகளை செத்த கிரியைகளில் நின்று கழுவுவது 100% உண்மையே. ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலும் மேன்மையானவைகளையும் நன்மையானவைகளையும் பேசக்கூடிய ரத்தம் இது. அதனால தான் நம்ம நினைக்கிறோம் இந்த ஆபேல்ன்றது வேறு யாரும் கிடையாது, நான் பண்ண பாவம். ரைட்? என் பின்னாடியே இருக்காது. ரைட்? ஆபேலின் இரத்தத்தை விட இவருடைய இரத்தமானது நன்மையான விஷயங்களை பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ ஃபியூ பாயிண்ட்ஸ். இதை ஏன் நம்ம நினைவு கூறுறோம் அப்படின்றது. லூக்கா 7. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மறுபடியும் நானும் நிக்லேஷன் தான் பேசிகிட்டு இருந்தோம். நம்மளுடைய விசுவாசத்தில் நிறைய அறிவு கலந்துருக்கு அப்படின்னு. என்ன அறிவு கலந்துருக்கு? அன்பினுடைய அறிவு கலந்துருக்கு. ஸோ நம்ம விசுவாசத்தில் வேற என்ன அறிவு இருக்குது? நீதின்ற விஷயத்தினுடைய அறிவு இருக்குது. நம்ம விசுவாசத்தில் வேற என்ன அறிவு இருக்குது?
வேறு எந்த சப்ஜெக்டை பற்றி பேசலாம்? பரிசுத்தம் அப்படின்றதனுடைய அறிவு இருக்குது. கடவுள் பரிசுத்தமானவர், அவர் நமக்காக நம் பாவத்திற்காக மரித்தார், நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஸோ நம்மளுடைய விசுவாசத்தில் அவ்வளவு அறிவு கலந்திருக்கு. இது மூடத்தனமாக ஒருவர் வைக்கக்கூடிய விசுவாசம் அல்ல. ரைட்? த ஃபெய்த் இஸ் ஃபுல் ஆஃப் நாலேஜ். த நாலேஜ் ஆஃப் ஹோலினஸ், த நாலேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ், த நாலேஜ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், த நாலேஜ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். ரைட்? ஸோ லூக்கா 7வது அதிகாரத்தில் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கும். ஒரு ஸ்திரீ முப்பத்தி 6வது வசனம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது ஊரில் இருந்த பாவியாக ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு அவருடைய பாதங்களின் அருகே நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரினால் நினைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். நேச்சுரலாக பார்க்கும்போது இந்த பரிசேயனுக்கு என்ன தோணும்? ரைட்? மேபி நமக்கு கூட அது தோணலாம். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதவரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவனுக்கு 500 வெள்ளிக்காசு, மற்றவனுக்கு 50 வெள்ளிக்காசு. அடைக்கப்பட முடியாத ஒரு கடன் வச்சுக்கோங்க, மீள முடியாத ஒரு சுச்சுவேஷன், சாகிற அளவுக்கு தண்ணி, தூக்கி விட்டோம்னா தேங்க்யூன்னு சொல்லுவோம்ல. ரைட்? கொடுக்க நிர்வாகம் இல்லாத போது, இந்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வசனம். இதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கணுன்னா, கொடுக்க நிர்வாகம் இல்லாத போது நான் அந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்கேன். இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனை அதிகமாய் அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய். இதுதான் பிற்கப்படுகிற அப்பம், இதுதான் சிந்தப்பட்ட ரத்தம். இதை பருகும்போது நம்ம சோகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது சந்தோஷம், இது செலிப்ரேஷன். பஸ்கா பண்டிகை இஸ் அ ஜாய்ஃபுல் இவெண்ட். ஸோ இந்த விசுவாசத்தில் என்னெல்லாம் கலந்துருக்குன்னா, நீதி கலந்துருக்கு. நீதியினுடைய அறிவு, பரிசுத்தத்தினுடைய அறிவு, அன்பினுடைய அறிவு. இந்த அளவுக்கு நம்மளை மன்னிச்சிருக்கிறாரே. ரைட்? The one who is forgiven much, he loves much. ஸோ கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட்டு, இதை எடுக்கும்போது நம்மளுடைய தாழ்மை உணர்வு, சகோதரத்துவ அன்பு, மனம் திரும்புதல், ரைட், கர்த்தருடைய அன்பு, நம்மளுடைய விசுவாசம் எல்லாமே இருக்குது. ஸோ சர்ச்சோட ஏர்லி டேஸை பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரம். இது பேதுருவினுடைய முதல் பிரசங்கம். ரைட்? ஃபஸ்ட்டு மெசேஜ். ரொம்ப அருமையான மெசேஜ். நாற்பத்தி 1வது வசனம். ஸோ கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஸோ பேதுரு சொல்லும்போது, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்களேன். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், நம்பர் 1. ஐக்கியம், அன்னோனியம் அப்படின்றது ஐக்கியம். நம்பர் 2,
அப்பம் பிட்குதல் எவ்ரிடே பண்ணாங்க. நம்பர் 4, ஜெபம் பண்ணிதலும் உறுதியாக இருக்கிறார். ஸோ அப்போ எவ்ரி டைம் அவங்க கேதர் பண்ணும்போது இந்த அப்பத்தை பிற்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். ரைட். ஸோ சம்டைம்ஸ் இந்த அளவுக்கு அறிவு கலந்த ஒரு விசுவாசம், நினைவு கூறும் வகையில் கர்த்தர் சபைக்கு கட்டளையிட்ட ஒரு அம்சம், இது இருக்கும்போது இன்னொரு பக்கமும் இருக்குது. எரேமியா 23 வாங்களேன். இதை விட்டுட்டும் போகலாம். நம்ம நாளைக்கு நான் ஃப்யூச்சரில் என்ன ஆகணும், ரைட், ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்களேன் நீங்கள். மேபி ஸோ எரேமியா 23:14 எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்களே. அவர்கள் எல்லோரும் எனக்கு சோதோமை போலும் அதன் குடிகள் கொமோராவை போலும் இருக்கிறார்கள். ஸோ அந்த பாவம்ன்ற வார்த்தை இல்லாத ஒரு உபதேசம். நம்ம எல்லாருமே சூப்பர், ரைட். அதுக்கப்புறம் 16 பாருங்கள். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்கள் வீண் பெருமையை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 27 பாருங்கள். இந்த இஸ்ரவேலினுடைய முன்னோர்கள் எப்படி கர்த்தருடைய நாமத்தை மறந்தாங்க பாருங்கள். இதுதான் நான் சொல்ல வேண்டிய வசனம். என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலின் நிமித்தம் என் நாமத்தை மறந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் வரும் அளவும் என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்றார். ஸோ இவங்க இன்னொரு கடவுளை கொண்டு வந்து வச்சாங்க, பாகால்ன்ற கடவுள். அதன் நிமித்தமாக கர்த்தருடைய நாமத்தை முன்னோர்கள் மறந்தார்கள். இப்போ பாருங்கள், இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி. ரொம்ப சிம்பிள். கர்த்தருடைய நாமத்தை எடுக்கணும்னு, கர்த்தருடைய நாமம்ன்றது என்னது? எஸ், அவருடைய குணாதிசயம். அதை எடுக்கணுன்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன சொப்பனம் கொடுத்தா போகிறோம், ரைட். ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்தபோது இந்த பார்ட்டிஷன்லாம் இருக்காது, அங்கே ஒரே ஒரு சேர் போட்டு நான் நைட் ஃபுல்லாக உட்காந்துருப்பேன் நான். ஸோ ஒரு நபர் வந்தார், வந்துட்டு ரெட் கலர் சூட் கேஸ் பார்த்தேன் அப்படின்னாரு. லிஃப்ட்லேருந்து இறங்கினேன் நான். ரெட் கலர் சூட் கேஸ் ஃபுல்லாக பணம் இருந்தது அப்படின்னாரு. டக்குன்னு ஒரு மொபைல் எடுத்து ஒரு 2-3 பெரிய பில்டிங் காமிச்சார். இந்த மாதிரி பில்டிங் கோயம்புத்தூரில் வரப்போகுது, நான் இன்னும் பார்க்கல, அது கோயம்புத்தூரில் வரப்போகுது அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னார், பாஸ்டர் நீங்கள் இதில் ஒரு சின்ன சைன் போடுங்க அப்படின்னாரு. எதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் நீங்கள் மாதம் சொன்னேன் நான். இல்லை, இது ஒர்க் அவுட் ஆகாது, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, ரைட். அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்தேன். நான் ஃபஸ்ட்டு காரா செகண்ட் காரான்னு கேட்டேன். கண்ணை மூடினேன், கண்ணை திறந்தேன், ஃபஸ்ட்டு கார் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இது எரேமியா 23 எடுத்து படித்து பாருங்கள் நீங்கள். ஜீசஸோட கான்டென்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் பாருங்கள் நீங்கள். அந்த அப்பர் ரூமில் உடைக்கப்பட்ட சரீரம், சிந்தப்பட்ட ரத்தம், பலி, பாவ மன்னிப்பு, புதிய உடன்படிக்கை, ரைட். ஸோ 27, என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலின் நிமித்தம் என் நாமத்தை மறந்து போனார்கள். இவர்களோ அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை மறந்தார்கள். ஜஸ்ட் த ட்ரீம் டுக் அவே த நேம் ஆஃப் காட். அதுக்கப்புறம் பாருங்கள், சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தையுள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாக சொல்லுவானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடவுள் நமக்கு கண்டிப்பாக ட்ரீம்ஸ் கொடுப்பார், கடவுள் நம்ம கூட பேசுவார். ஆனால் அந்த ட்ரீம்ஸை எப்படி பார்க்கணுன்னு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழாக கொண்டு வந்து பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தையானது அதிகாரம் உள்ளதாக இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல எரேமியாவோட மெசேஜ் என்ன தெரியுமா? எது வீட்டு, எது பதர், எது கோதுமை, எது பதர்ன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ
ஸோ எரேமியா உபதேசிக்கும் போது எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட பாபிலோன் சுற்றி நெருக்கியிருப்பாங்க இஸ்ரவேலை. ஸோ அப்போ இங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுவாங்க, உங்களுக்கு பீஸ் 100% நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. பட் ஆனால் எரேமியா சொல்லுவார், இன்னும் கடவுள் வந்து உங்களை வந்து பாபிலோன் தேசத்துக்கு போக சொல்கிறாரு. உடனே எரேமியாவை அடிச்சு தூக்கி கிணத்துக்குள்ளே போட்டுருவாங்க. மறுபடியும் கூப்பிடுவாங்க. அவர் இதே மெசேஜ் தான் சொல்லுவார். அப்போ அவர் கடைசியாக சொல்லுவார் வந்து, இந்த மாதிரி ட்ரீம்ஸ் மூலியமாக நீங்கள் கடவுளை மறந்துடுறீங்க நீங்கள், ரைட்? அப்போ இயேசு கிறிஸ்துவை மறக்கவும் கூடும். நம்ம நல்ல வேளை இதை இனிஷியேட் பண்ணார். 2 விஷயங்கள் சபைக்கு கொடுத்துருக்கிறாரு. என்னது? ஒன்று இந்த ஐக்கியம், 2வது ஞானஸ்தானம். கரெக்ட்? அண்ட் ஆஃப்கோர்ஸ் தெர் இஸ் அ கிரேட் கமிஷன், taking the gospel, Matthew 28:18-20. So these 3 things are very, very important. யோசித்து பாருங்க, நீங்கள் பாகாலின் நிமித்தமாக உங்களுடைய முன்னோர்கள் என்னுடைய நாமத்தை மறந்து போனார்கள். நீங்கள் ஜஸ்ட் ட்ரீம்ஸ். ஸோ த ட்ரீம் பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட். பட் த வேர்ட் ஆஃப் காட், நோ. கோதுமை எது பதர் என்று நீங்கள் அறிவீர்களாக என்று கர்த்தர் உங்களுக்கு உரைக்கிறார். ஸோ இந்த ஐக்கியம், இந்த பிற்கப்படுகிற அப்பமும் இந்த சிந்தப்பட்ட ரத்தமும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆர் மைண்ட். ஏன் தெரியுமா? இதுதான் நம்மளுடைய மனசாட்சியை செத்த கிரியைகள் என்று சுத்திரிக்க போகுது. இதுதான் நமக்கு தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி உகந்தவர்களாக, நீதிமான்களாக நம்மை நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம். எப்பெல்லாம் அடிபட்டு நம்ம கர்த்தருக்கு முன்னாடி வரும்போது, யோவான் 8, neither do I condemn thee. Amazing God, ரைட்? இல்லைன்னா சேட்டன் கேன் ஆக்சுவலி, சாத்தான் நம்மளை வந்து அப்படியே நீ பாவி பாவின்னு நம்மளை எடுத்துட முடியும். இல்லைன்னா இந்த அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரத்தில் வந்து ஒரு பிரசங்கமே இருந்திருக்காது. 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 4 விஷயம் பண்ணாங்க. என்னென்ன? உபதேசம், 2வது அப்பம் பெட்குதல், 3வது ஜெபம், 4வது கேதரிங் டுகெதர். வெரி இம்பார்ட்டண்ட். ஆமென். லெட்ஸ் ப்ரே. கர்த்தாவே, அநேக இடங்களில் அறிவை தேடுகிறோம் கர்த்தாவே. எந்த வைத்தியரை பார்ப்பேன், எந்த பள்ளிக்கு போவேன், எந்த இன்ஜினியர் கட்டடம் கட்டலாம், எந்த பொருளை வாங்குவேன், என்ன படிக்கலாம்? உம்மிடம் மாத்திரம் வரும்பொழுது அந்த விசுவாசத்திலே அறிவிருக்க வேண்டி நீங்கள் எங்களுடைய மனதை உறுதிப்படுத்தும் வகையிலும், எங்களுடைய மனதை எழுப்பும் வகையிலும் இந்த ஒரு விஷயத்தை சபைக்கு கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒன்று கூடி அந்த பிற்கப்படுகிற அப்பம் எங்களுக்காக நீங்கள் சிலுவையில் பலியாக கொடுக்கப்பட்ட உம்முடைய சரீரம் கர்த்தாவே. அந்த திராட்சை ரசமானது நீங்கள் எங்களுக்காக கிருபாகர பலியாக சிந்தப்பட்ட உம்முடைய உடன்படிக்கையின் ரத்தம் கர்த்தாவே. அந்த மரண சாசனத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட அனைத்து நித்திய சுதந்திரத்தையும் நாங்கள் அடையும்படி அந்த மரண சாசனத்தை எழுதிய நீர் முதலாம் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரானீர் கர்த்தாவே. உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து மன்னிக்கப்பட்டவர்களாக, நீதிமான்களாக, உம்மை தொழுது கொள்கிறவராக, உம்மை ஆராதிக்கிறவர்களாக, உம்மால் மன்னிக்கப்பட்ட ஜனங்களாக, உம்முடைய சகோதரர்களாக எங்களுடைய இருதயத்தில் திடப்பட்டு ஸ்திரப்பட்டு என்றென்றைக்கும் ஜீவிக்கக்கூடிய வகையில் எங்களுக்கு அருள் புரியுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சபையை உம்முடைய வார்த்தைகளினால் நிரப்பி இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் உம்முடைய குணாதிசயத்தையும் உம்முடைய கிரியையையும் தெளிவாக உறுதிப்படுத்தும் வகையில் கற்றுக் கொடுக்க ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.